ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது வரப்போகுது. இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தையும் தேதிகளையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு ராசி பலனா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம் இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படின்ற தகவலை உங்க ராசிக்கு வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போகுது. சந்திர கிரகணம் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் ரொம்பவே ஆர்வமா பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி நிகழப்போகுது. இந்த சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிலரிக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறது. சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு இரண்டாவது சந்திர கிரகணங்கள் நடக்கிறது. இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று நிகழ்ந்தது. இப்போது வரக்கூடிய சந்திர கிரகணம் இரண்டாவது சந்திர கிரகணங்க, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது உலகின் பல பகுதிகளில் தெரியுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க. இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி இந்தியா நேரப்படி பாத்தீங்கன்னா காலை 6:11 மணிக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:17 மணிக்கு முடிவடையும். இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 to 6 நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டின் இரண்டாவது கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் 20 பகுதிகளில் இருந்து சிறப்பாக பார்க்கப்படும். இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிரகணம் தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், அதே போல ஜம்மு காஷ்மீர், ஹரியானா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெரும் கட்டம் மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன மாதிரி விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க. முதல்ல இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதனால இந்த நேரத்துல நீங்க பகவான மனதார வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. கிரகணத்தின் போது பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்கலாம். அதே போல கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலைகளை செய்யவே கூடாதுங்க. இந்த கிரகண நேரத்தில் உணவுகளை கண்டிப்பா சாப்பிடவே கூடாதுங்க. குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்துல ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த நேரத்தில் கத்தி, கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்த கூடாதுங்க. கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது, தையல் வேலி பறப்பது இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க செய்யக்கூடாது. அடுத்ததாக கிரகணத்தின் போது என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இடைகளை போட வேண்டும். இது எதற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் இதனால ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பார்த்தீங்கன்னா பன்மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மை ஏற்படும்.
அடுத்ததாக சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளி பொருட்களை தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. என்ன மாதிரி பொருட்களை நீங்க தானம் செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அசுப பலன்கள் அனைத்துமே குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம், இந்த நேரத்துல என்ன மாதிரி விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படலாம். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கலாம். வருமானம் உயர்ந்து வாழ்க்கை தேவை அனைத்துமே பூர்த்தியாகலாம். தர்ம காரியங்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள். சகாயஸ்தானத்தில் சனி இருப்பதால் இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்கள் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 10ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் வக்ரம் பெறுகிறார். அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டம அதிபதியாகவும் புதன் விளங்குவதால் அவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். சென்ற மாதத்தில் நடைபெறாத இருந்த சில காரியங்கள் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு துரிதமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்தில் மாறுதல் கிடைக்கலாம். உயர் அதிகாரிகள் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவாங்க. வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்கலாம். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே மற்றொரு தொகை கரங்களில் பொருளும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு வரும் பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்களை உருவாக்குவார். அதாவது உங்க வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன மாதிரி திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாகன யோகம் முதல் அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம். தேக நலன் அனைத்துமே சீராகும். செல்வ நிலை உயரலாம். குருவின் பார்வை செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 28ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் புதன். 8க்கு அதிபதி 12இல் வரும் இந்த நேரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் கிடைக்கலாம். இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமையை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தலாம். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பதவி உயர்வுகள் இப்போது தானாக வரலாம். வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் மூலம் ஆச்சரியப்படும் தகவலும் உங்களுக்கு கிடைக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியை பார்ப்பீங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையலாம். மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். சுப காரிய பேச்சுகள் முடிவுக்கு வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செலவிடும் சூழ்நிலை ஏற்படலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23, 24, 27 மற்றும் 28. அக்டோபர்ல 8, 9, 14 மற்றும் 15. உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் பார்த்தீங்கன்னா வயலட் நிறம். இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.